தெருக்களில் இருக்கக்கூடிய நாய்களை இப்ப பாத்தீங்கன்னா நீங்க புடிச்சிட்டு கருத்தடை செய்து என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, அரசாங்கத்திற்கு சொந்தமான இடங்கள் நிறைய இருக்கிறது. அதாவது சிட்டில இருந்து மப்சல் மற்ற மாவட்டம் சரி தனியா ஒதுக்குப்புறம்னு ஒண்ணு இருக்கும். அது காடு மாதிரி கூட இருக்கலாம். அங்க ஒரு வேலி போட்டு ஒரு 5 ஏக்கர் 10 ஏக்கருக்கு ஒரு வேலி போட்டு இந்த நாய்களை அந்தந்த பகுதி சென்னைனா சென்னை, அப்ப திருவள்ளூர் மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம், இப்படி அந்தந்த மாவட்டத்துல சார்ந்த ஒரு இடத்த ஒரு 5 ஏக்கர் ஒரு 10 ஏக்கர் எடுத்துட்டு இந்த நாய்களை அங்க விட்டுடும் சொல்லிட்டு அதை பராமரிப்பதற்கு எப்படி பாத்தீங்கன்னா, ஏன்னா இந்த ப்ளூ கிராஸ் அமைப்புலாம் இருக்கு, அவங்களுக்கு ஒரு நிதி ஒதுக்கிட்டுன்னு சொன்னா அதை அவங்க பாத்துக்க போறாங்க. அதுக்கு சாப்பாடு வைக்கிறது, தண்ணி கொடுக்கறதுலாம். இது இந்த நாய்களோட வாழ்க்கைன்னு பாத்தீங்கன்னா குறைஞ்சது 5ல இருந்து ஒரு 8 வருஷம் அதோடைய வாழ்க்கை காலங்கள். அப்ப அந்த வாழ்க்கை காலங்கள் வரைக்கும் நாம இதெல்லாமே செய்து கரெக்டா வச்சுட்டோம்னா அதன் பிறகு பாத்தீங்கன்னா நாய்கள், அந்த தெருவில் நாய்கள் இருக்கவே இருக்காது. வீட்டில் வளரக்கூடிய நாய்களை தவிர தெரு நாய்கள் இருந்து இருக்காது. அது அவ்வளவுதான், ஒரு ப்ராஜெக்ட் தான் இது. ஒரு 5 to 5 இயர்ஸ் ப்ராஜெக்ட், அவ்வளவுதான். அந்த 5 இயர்ஸ் ப்ராஜெக்ட் நாம இந்த மாதிரி செஞ்சுட்டோம்னு சொன்னாலே நாய்கள் எல்லாமே எங்கேயுமே தெருவில் இருக்காது. ஏன்னா நம்ம எல்லா நாய்களையும் எடுத்துட்டு போயிட்டு கருத்தடை பண்ணிட்டு நாம அது தனியா இருக்கும். அதோட வாழ்க்கை காலங்கள் ஒரு 5 வருஷமோ 6 வருஷமோ 7 வருஷம் அதோட முடிஞ்சிட போகுது. சோ அந்த இடத்துல எல்லாமே முடிஞ்சிடும். அவங்களுக்கு தனியா நம்ம ஒதுக்கு போற வைக்கிறோம், அந்த ஒதுக்கு போட்டு எல்லாமே முடிஞ்சிடும். சோ இதுதான் சரியான தீர்வு. இதை அரசாங்கம் இது போன்ற நான் சொன்னது போல ஏற்படுத்தி இது போன்ற ஒரு வழிமுறைகளை நீங்கள் செய்தீங்கன்னு சொன்னா ஒரு 5 வருஷத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னா எங்கேயுமே திருநாய்களே இருக்காது.